அன்பு நண்பர்களே, இனிய உறவுகளே, தமிழ் தாய் திருநாட்டின் இனிய சொந்தங்களே, இந்திய திருநாட்டின் தவப்புதல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் வசந்த் தொலைக்காட்சி சார்பிலே கவிப்பாண்டியனாகிய எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார். ஒரு மாபெரும் சரித்திரமானார். ஒரு சாமானியராக பிறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தனது நோக்கத்தை என்ன என்று தெரிந்து கொண்டு அதிலே முழுமையாக தன்னை அர்ப்பணித்து பயணித்து இந்த நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக அந்த தியாக உணர்வோடு அவர் கடமையாற்றிய, அவர் நடந்து காட்டிய பாதை, அவரது சாதனைகள், அவரது முத்திரைகள் இந்திய திருநாடு முழுவதும் இன்றைக்கு பரவி விரவி இருப்பதற்கு காரணம் ஒரு மனிதன் எங்கு பிறந்தான் என்பதல்ல, அவர் என்ன செய்தார், எப்படி வளர்ந்தார், தன்னுடைய புத்தியை, தன்னுடைய எண்ணத்தை, தன்னுடைய குணத்தை எப்படி வைத்துக் கொண்டார் என்பதுதான் மாபெரும் வரலாறாக, மனிதர்களாக அவர்களை மாற்றி இருக்கிறது. 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி என்று சொல்லுகிற அந்த ஒரு புனிதமான தினத்திலே பிறந்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். குமாரசாமி என்பவருக்கும் அதே போல அன்னை சிவகாமியாருக்கும் பிறந்த அந்த தவ புதல்வன் வெறும் சாதாரணமான சாமானியமாக பிறந்தவர். ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்தவர். அந்த நேரத்திலே அவரை யார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் எப்படி ஒரு ஆலம் விதை சிறியதாக இருந்து அந்த ஆலம் விதை விருட்சமாக வளர்ந்து மாபெரும் மரமாக வளர்வதைப் போல நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இந்த நாட்டை பற்றி அவர் சிந்தித்துக் கொண்டே இருந்தார். படிப்பில் அக்கறை அவருக்கு. ஆனாலும் 6வது வகுப்பை முடிக்க முடியாமல் கூட தன்னுடைய படிப்பை முடித்தாலும் கூட அதற்கு பின்னால் அனுபவ கல்வியை படித்து அவர் தெரிந்த மொழிகள், அவர் பேசிய விதம், அவர் தொட்டு படித்த புத்தகங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். பள்ளிக்கூடம் சென்றுதான் படிக்க வேண்டும் என்பதல்ல, வேண்டும் தான், ஆனாலும் கூட அதில் இருக்கிற நாட்டம் தான் மிக முக்கியம் என்பதற்கு உதாரண புருஷராக திகழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதனால்தான் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவரது ஆட்சி காலத்திலே கல்வி சாலைகளை அமைத்து தந்த மாபெரும் தலைவர் என்று இன்றைக்கும் பாடலிலே நாம் கேட்கிற வைர வரிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை எப்படி ஒரு சந்தர்ப்பங்கள், ஒரு தருணம் எப்படி அவரை உற்சாகப்படுத்தியது அல்லது அவரை அதிகமாக சிந்தித்து வைத்தது என்று சொன்னால் 1919ஆம் ஆண்டு ரவுலட் சட்டம் என்று சொல்ல அந்த காலகட்டத்திலே தான் இந்தியா முழுவதும் இருந்த அந்த சுதந்திர உணர்வு எல்லாம் கைதூக்க ஆரம்பித்த காலம். மகாகவி பாரதியாக இருந்தாலும் கூட, வாவு சிதம்பரனாராக இருந்தாலும் கூட, அதேபோல சுப்பிரமணிய சிவா போன்ற தென்னகத்தின் திரிசூலங்கள் என்று சொல்லக்கூடிய மாபெரும் தியாக வரலாற்றை அவர்கள் தன்னுடைய பாதைகளாக அமைத்துக் கொண்டார்கள். அந்த காலகட்டத்தில் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு என் இந்திய தேசம் சுதந்திரம் பெற்றே ஆக வேண்டும் என்ற துடிப்போடு இருந்தார். ஆனால்தான் அவர் அன்றைக்கு நடந்த அந்த ஒத்துழையாமை இயக்கம் போராட்டத்திலே கலந்து கொண்டு முதல் முறையாக அலிப்பூர் சிறையிலே அடைக்கப்படுகிறார் 2 ஆண்டு காலம். பெருந்தலைவர் காமராஜர் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற அந்த புத்தகங்களாக இருந்தாலும் சரி, காணொலிகளாக இருந்தாலும் சரி, கேட்க கேட்க மிக ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அத்தனையும் உண்மை, அத்தனையும் சத்தியம். ஏனென்றால் அவர் சத்தியத்தின் பாதையிலே நின்று வாழ்ந்தார், வளர்ந்தார் என்பதுதான் மிகப்பெரிய வரலாறு. தேசப்பிதா அண்ணல் காந்தியடிகளை தன்னுடைய முன்னோடியாக, தன்னுடைய மாபெரும் தலைவராக அவர் பேசுவதை, அவர் எழுதுவதை, அவருடைய முகபாவனைகளை, அவருடைய வாழ்க்கை நடவடிக்கைகளை முழுமையாக உள்வாங்கி கொண்டவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதனால்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கருப்பு காந்தி என்று சொல்வார்கள், தென்னாட்டு காந்தி என்று சொல்வார்கள். அந்த வகையிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கூர்ந்து கவனித்த, உற்று நோக்கிய காரியங்கள் என்னவென்று சொன்னால், அந்த நேரத்தில் நடைபெற்ற அந்த ரவுலட், அந்த ஜெனரல் டயர் என்பவர் ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்ட மக்களை அவர்கள் சுட்டி தள்ளிய பொழுது ஒரு பாதை வழியாகத்தான் வெளியே வர வேண்டும். அதிலே பல்லாயிரக்கணக்கான பேர் மடிந்து போனார்கள். அதுதான் இந்தியா எந்த அளவுக்கு அடிமைப்பட்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் உணர முடிந்தது. நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் அதை தெரிந்து கொண்டிருந்தாலும் கூட, அன்றைக்கு இருந்த 40 கோடி மக்களும் தெரிந்திருந்தாலும் கூட, உணர்ந்திருந்தாலும் கூட, துடித்தெழுவது, கிளர்ந்தெழுவது, அதற்காக மெனக்கிடுவது, அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது என்பதற்கு ஒரு சில பேருக்குத்தான் அந்த எண்ணம் வரும். அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரில் மிக முக்கியமாக, பிரதானமாக கருதப்பட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்.
அலிப்பூர் சிறைச்சாலை என்று சொன்னால் என்னை அடைக்கப் போகிறார்களே, அங்கே இருக்க வேண்டும் என்பதெல்லாம் கருதியவர் அல்ல பெருந்தலைவர் அவர்கள். மிக சாதாரணமாக, ஏனென்றால் தேசம் சுதந்திரம் பெற வேண்டும் என்ற ஒரு வேட்கைக்காக, அந்த துடிப்புக்காக, அந்த உணர்வுக்காக, அந்த லட்சியத்திற்காக சிறைச்சாலையை செல்பவர்கள் எல்லாம் சிறைச்சாலையை மிக சாமானியமாக நினைப்பார்கள். சொந்த வீட்டில் இருக்கும்பொழுது கூட அந்த அளவுக்கு அவர்கள் சுதந்திரமாக கருதியிருக்க மாட்டார்கள். ஆனால் உள்ளே சென்ற பொழுது படிப்பது, சுதந்திரம் குறித்து அங்கே இருப்பவர்களோடு அளவலாவது, உரையாடி மகிழ்வது, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நினைப்பதை எல்லாம் திட்டமிடுகிற ஒரு கூடமாக அது அமைந்திருந்த காலகட்டத்திலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்தார்கள். படிப்படியாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அங்கே வளர்ந்து வாழ்ந்து சுதந்திரத்திற்காக ஈடுபட்ட காலகட்டத்திலே உள்ள காலங்களை எல்லாம் நான் கண்ட காமராஜ் என்று அவர்கள் எழுதிய புத்தகம், அண்மையில் எழுதி கொண்டிருக்க கோவண்ணா அவர்கள் எழுதிய புத்தகங்கள், அதேபோல் ஆலடி அருணா அவர்கள் எழுதிய எனது தலைவர் காமராஜர் என்ற புத்தகம், இன்னும் நேத்து சுந்தரவடிவேலு போன்றவர்கள் அவர்கள் கல்வி சாலைகளிலே மிகப்பெரிய பொறுப்பிலே இருக்கிற பொழுது அவர் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் இன்றைக்கு சாட்சிகளாக நம் முன்னால் கண் முன்னால் வளர்ந்திருக்கின்றன. பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய உதவராக இருந்த வைரவன் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோடு 25 ஆண்டு கால என்னுடைய அனுபவம் என்ற ஒரு புத்தகத்திலிருந்து பல குறிப்புகளை பார்க்கிற பொழுது அவருடைய உணவு பழக்க வழக்கம், அவர் அவர் அணிகிற ஆடை, அதே போல அவருடைய எளிமை, அந்த நேர்மை, தூய்மை, அப்பளுக்கில்லாமல் வாழ்ந்த அந்த தன்மைகள் எல்லாம் வைரவன் அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே, ஏனென்றால் 25 ஆண்டு காலம் காலையில் விழிப்பதிலிருந்து இரவு தூங்க செல்வது வரை என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கு பெருந்தலைவர் அவர்கள் சென்றாலும் கூட அவர்கள் வருவது எப்பொழுது, எந்த உணவை உண்ணுவார்கள், என்ன செய்வார்கள் என்பதையெல்லாம் உதவியாளர்களுக்கு தான் முழுமையாக தெரிந்திருக்க முடியும். அந்த வகையிலே அரை நூற்றாண்டோடு என்னுடைய பெருந்தலைவர் காமராஜரோடு நான் இருந்த அந்த அனுபவங்கள் என்ற அந்த புத்தகத்தை பார்க்கிற பொழுது, அவருடைய அந்த அனுபவங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்திருக்க முடியுமா என்று ஒரு பெரிய ஆச்சரியக்குறியாக தோன்றும். உதாரணமாக நாம் கொஞ்சம் படிப்படியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான். இதை நான் ஒன்றும் பெரிதாக சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும், அறிய வேண்டும் என்பது அல்ல. ஆனால் அந்த வரலாறு என்ற ஒன்றை நாம் பார்க்கிற பொழுது, படிக்கிற பொழுது, நாமும் நாட்டுக்காக இப்படி உழைத்த நல்லவர்களாக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு இளைஞனுக்கு எழுந்தால் போதும், அது ஒரு இளைஞனுக்கு அந்த எண்ணம் வந்தால் போதும் என்பதைத்தான் சொல்வதற்காகத்தான் நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன். நம்முடைய வசந்த் தொலைக்காட்சி மூலமாக, இந்த அரிய பெரிய வாய்ப்பு மூலமாக. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எந்த பொறுப்புக்குமே தன்னை அங்கே இணைத்துக் கொள்ள வேண்டும், அந்த பொறுப்புக்கு வந்தாக வேண்டும் என்பதல்ல. சந்தர்ப்பம், சூழ்நிலைகள், அவருடைய மெனக்கெடுதல், அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம், அவரோடு இருந்த அந்த காங்கிரஸ் பெருந்தலைவர்களெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த பொறுப்புக்கு இவர்தான் சரி என்று சொல்லக்கூடிய வகையிலே அவர்களுக்கு அந்த பொறுப்பு அமைந்தது. சாதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு நிகழ்ச்சி என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அதற்காக தண்டரா போட்டு சொல்வதற்கு கூட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சென்றிருக்கிறார். மிக சாதாரணமாக தொண்டர்களாக எதை செய்ய வேண்டுமோ, எதை கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றலாளராக, ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக திகழ்ந்திருக்கிறார் என்பதுதான் பெருந்தலைவர் காமராஜர்களுடைய அந்த வரலாற்றை பார்க்கிற பொழுது, வாழ்க்கை பாதையை பார்க்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற செய்தியாக இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக 3 முறை அவர்கள் வந்திருக்கிறார். அந்த 3 முறையும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தலைவராக இருக்கிற பொழுது நமக்கு முன்னால் இருந்தவர்கள் எப்படி இருந்தார்கள், நம்மளோடு இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக சாதாரணமாக, இயல்பாக, எந்த விதமான ஒரு முகமூடி அணிந்து கொண்டோ அல்லது செயற்கை தன்மையோடு சிலவற்றில் செயல்பட்டு இப்படி செய்தால்தான் அப்படி வரும் என்பதோ இல்லாமல் ரொம்ப மிக இயல்பாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய நேருபிரான் அவர்கள் மறைந்த பின்னால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்கிற பொழுது ஆச்சரியங்கள் தான் ஒன்றுக்கு மேல் ஒன்று வருகிறது. என்னவென்று சொன்னால், ஒரு 6வது வகுப்பு கூட முடிக்காதவர், எவ்வளவு பெரிய பாண்டித்தியம் பெற்றவர்கள், பேரறிஞர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், பெரிய கல்விமான்கள், பெரிய நிலபுலங்களுக்கு சொந்தக்காரர்கள், பெரிய படோபகாரம் உள்ளவர்கள், ரஜபுதன கோட்டை கொத்தளங்களை தகர்த்தெறியக்கூடிய அந்த அளவுக்கு சக்தி படைத்தவர்கள் எல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், நேருபிரான் அவர்கள் மறைந்த பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராகி, அந்த நேரத்திலே நேருபிரான் மறைந்த பொழுது யார் அடுத்த பிரதமர் என்று வருகிற பொழுது அவர் எந்த விருப்பும் வெறுப்பும், இந்த குடும்பத்திலிருந்து வந்தவர், இந்த நிலையிலிருந்து வந்தவர், இவரைத்தான் சொல்ல வேண்டும் என்று எவ்வளவு பேர் ஆலோசனை சொன்னாலும் சரி, அன்றைக்கு இருந்த அந்த கங்கையின் மைந்தன்,
லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை பிரதமராக்கியதே அந்த நேரத்திலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் செய்த ஒரு நேர்மையான, சரியான, ஒரு உண்மையான காங்கிரஸ்காரரை, நாட்டுப்பற்று உள்ளவரை, அறிவாற்றல் மிக்கவரை அந்த இடத்திலே அமர வைத்திருக்கிறோம் என்பது ஒரு பெருமை. அதே போல அதற்கு பின்னால் 1966ஆம் ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் மறைந்த பொழுது அன்னை இந்திரா காந்தி அவர்களை பிரதமராக ஆக்கிய பெருமைக்குரியவர்கள். இன்றைக்கும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கிங் மேக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகங்களுக்கு மிக பொருத்தமானவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் தான் அந்த பொறுப்புக்கு வந்துவிடலாம், ஆனால் தன்னை பின்வைத்து அதில் இருப்பவர்களை அவர்களுக்கு அந்த ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து செயல்பட வைத்து அவர்கள் செய்வது சரியென்றால் சரி என்று சொல்வதும், தவறு என்றால் தவறு என்று சொல்வதும் தான் நம்முடைய வேலை என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஆச்சரியம் தானே. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஒரு நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்று சொன்னால், முதலமைச்சர் ஆகிவிட்டால் அந்த நேரத்திலே அவருக்கு கிடைக்கிற அந்த வரவேற்புகள், அதே போல் அந்த நேரத்திலே கிடைக்கிற பெருமைகள் எல்லாம் மிக அளவிட முடியாதது. ஆனால் அதெல்லாம் எனக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அதே நேரத்திலே நல்லாட்சி நடக்க வேண்டும், இந்திய தேசத்தில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும், கல்வியிலே, தொழிலிலே, இன்னும் அங்கே இருக்கிற இயற்கை வளங்கள் மூலமாக எப்படியெல்லாம் அவர்கள் வளர்ந்து வாழ்ந்தாக வேண்டும் என்பதற்காக மெனக்கிட்டவர்கள், திட்டங்களை தீட்டியவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர் மட்டும் நேர்மை, தூய்மை, வாய்மை என்பதல்ல, அவரோடு இருந்தவர்கள் எல்லாம் அப்படித்தான். எங்கள் ஊர் கரச்சுத்துப்புதூர், அந்த ஊரிலே KP கர்த்தையா நாடார் என்று சொன்னால் அவர் அந்த மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் பதவி வரைக்கும் தான் வர முடிந்தது. ஆனாலும் கூட அவருடைய நேர்மை, வழிகாட்டுதல், அவர் செய்த நற்காரியங்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்ன பிரச்சனை என்று சொன்னாலும் கூட அங்கே வருகிற பொழுது நேர்மையாக அதற்கு ஒரு தீர்ப்பை சொல்லி, நீதாப்பா தப்பு செய்திருக்கிறாய், இதுதான் சரி என்று வெறுப்பு இல்லாமல், என் சொந்தக்காரர் அல்லது எனக்கு தெரிந்தவர்கள் அல்லாமல் நடந்த நிகழ்வு என்ன, அது எது சரி எது தவறு என்று தீர்ப்பு கொடுத்த பெருமைக்குரியவர் எங்களுடைய கரச்சுத்துப்புதூரில் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து இன்னைக்கும் பெரிய பெருமைக்குரியவராக திகழக்கூடிய KP கர்த்தையா நாடார் அவர்கள். அவர்கள் அந்த காரியங்கள் செய்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பெருந்தலைவர் காமராஜருடைய காலடியை அந்த பாதையிலே நடந்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை. எப்படி தேசப்பிதா காந்திகளுடைய அந்த பாதையிலே, அந்த அகிம்சை பாதையிலே, அந்த அறத்தின் பார்வையிலே, அந்த உண்மையின் பாதையிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நடந்தார்களோ, அதே போல பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பின்பற்றி நடப்பவர்கள் எல்லாம் அந்த பாதையை தொடர்ந்து நடந்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு வரைக்கும் அந்த உயிர்ப்போடு துடிப்போடு 1967க்கு பின்னால் இன்றைக்கு வரைக்கும் அந்த அரசாட்சியிலே நாம் இடம்பெற முடியாமல் போய் இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த தேசத்தை காப்பதற்கு பெருந்தலைவர்கள் போட்டு அமைத்து தந்த பாதை இன்றைக்கும் அந்த மங்காமல் மறையாமல் இருக்கிறது. அந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு கூட நம்முடைய 2026ஆம் ஆண்டிலே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற பொழுது அந்த அமைச்சரவையிலே இந்திய தேசிய காங்கிரஸும் இடம்பெற்றிருக்கு என்று சொன்னால், அந்த பெருமை, அந்த அந்த தன்மை இன்னைக்கு உருவாக்கி இருப்பதற்கு காரணமே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காட்டிய பாதை இன்னைக்கும் அழியாமல் இருக்கிறது, மங்காமல் இருக்கிறது என்பதுதான். ஒரு ஊரிலே போய் நாம் கேட்கிறோம் என்று சொன்னால், யார் இங்கே காங்கிரஸ்காரர் என்று சொன்னால் உடனே சொல்லுவார்கள், ஓ அது அந்த கொடி பறக்கிறதே அதுதான் காங்கிரஸ்கார் வீடு, இவர்தான் காங்கிரஸ்கார் வீடு என்று சொல்லி. காங்கிரஸ் இருக்கும் வரை இந்த பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த புகழ் இருக்கும். பெருந்தலைவர் காமராஜருடைய புகழ் இருக்கும் வரைக்கும் இந்த தேசம் நன்றாக இருக்கும். மக்களுடைய கல்வி, மக்களுடைய தொழில் வளம், மக்களுடைய வாழ்வாதாரம் இவைகளெல்லாம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அப்படி போட்ட ஒரு நல்ல மனிதர்கள், நாட்டு கொழித்த நல்லவர்கள் காட்டிய வழிதான் என்று சொன்னால் அது மிகையாகாது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களிடம் மிகப்பெரிய ஆச்சரியமாக என் போன்றவர்கள் இன்றைக்கும் பார்த்து நண்பர்களோடு அளவிடாவது என்னவென்று சொன்னால், எப்படி கல்வி சாலைகளை அமைத்து கொண்டு வந்து அந்த இலவச அல்லது அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். ஏனென்றால் கண் உள்ளவர்கள் தான் இன்றைக்கு படித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கல்வி அற்றம் காக்கும் கருவி. அந்த கல்வி மிக முக்கியமானது. எந்த நிலையில் ஒரு குடும்பத்திலிருந்து ஒருவர் பிறந்தாலும் கூட அடிப்படை கல்வியில் இருந்து உயர்கல்வி வரைக்கும் அவர்கள் படித்தே ஆக வேண்டும் என்ற நிலையை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். அதுதான் மனிதனுடைய மாண்பு என்பதற்கு முன்னுதாரணமாக கல்வி சாலைகளை அமைத்து படிக்க வைத்த பெருமைக்குரியவர்
கல்வி கடவுள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதுவும் ஆச்சரியமானதுதான். ஏனென்றால் நம்முடைய நாட்டை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் ஆட்சியாளர்கள் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் சரியாகவும் இருக்கும். அதில் சில நேரங்களிலே மாற்றங்களை கொண்டு வந்து விடலாம். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற மிக முக்கியமான அந்த முகப்பொருள் இருக்கிற சில விஷயங்கள் மட்டும் மாற்றவே முடியாது. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆழமாக சிந்திக்கிற பொழுது பஞ்சாயத்துகளுக்கு எப்படி வருமானத்தை கொண்டு வர முடியும், அந்த வருமானத்தின் மூலமாக அந்த பஞ்சாயத்தை இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான சேவைகளை எப்படி செய்ய முடியும் என்பதற்காக சிந்திக்கிற பொழுது ஒரு தருணத்தில் சொல்லியிருக்கிறார்கள், இந்த குளங்களை எல்லாம் குத்தகை விட்டு விடலாம். குளங்களை குத்தகை விட்டால் அதில் மீன் பிடிக்கிறதிலிருந்து வரக்கூடிய வருமானங்களை அந்த பஞ்சாயத்தில் பயன்படுத்தி கொண்டால் கொஞ்சம் வருமானம் வருமே என்று ஐயா அவர்கள் யோசித்திருக்கிறார்கள். அப்பொழுது அவரோடு இருந்த ஒரு ஐஏஎஸ் அலுவலர் சொல்லியிருக்கிறார்கள், ஐயா அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று சொல்லி. அதற்கு ஐயா பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிறார்கள், மக்களுக்காகத்தான் சட்டமே தவிர சட்டத்திற்காக மக்கள் அல்ல என்று சொல்லுகிற பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பஞ்சாயத்துகள் எல்லாம் பரவி விரவி இன்றைக்கும் அந்த பஞ்சாயத்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ரொம்ப இயல்பானவர், ரொம்ப யதார்த்தமானவர், பொன்னாசை எந்த ஆசையும் இல்லாதவர் என்று சொன்னால் அது அவர்தான். இன்றைக்கும் அந்த மலர்களின் நடுவிலே ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா என்ற பாடல், அதாவது அந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப இயல்பாக எழுதப்பட்டது. அதிலே வரும், இந்தியா என்பதுதான் என் வீடு, இந்திய மக்கள் எல்லாம் என் மக்கள், ரகுபதி ராகவ ராஜாரா, வசிஷ்ட பாவன சீதாராம் என்ற அந்த பாடலில் இன்னொன்று வரும், எதையுமே நாடாமல் எதையுமே தேடாமல் அத்தனையும் பெற்றவர் காமராஜர் தான் என்று வரும். அவருக்கென்று ஒரு தனி வாழ்க்கை என்பதே கிடையாது. அல்லது யாராவது ஒருவர் ஒரு முதலமைச்சராக இருக்கிற பொழுது தன்னுடைய தாயை தான் இருக்கிற அந்த வீட்டிற்கு அழைத்து வந்து வைத்து அவள் அதை பார்க்கட்டுமே என்று ஒன்று ஆசைப்படாமல் யாராமல் இருந்திருக்க முடியுமா? ஆனால் ஐயா அவர்கள், பெருந்தலைவர் அவர்கள் ஒரு முறை கூட தன்னுடைய தாயை, சிவகாமி அம்மையாரை, தான் இருக்கிற முதலமைச்சராக இருக்கிற பொழுது தன் வீட்டுக்கு அழைத்து வந்து அங்கே வைத்து கொண்டவர் அல்ல. அதற்கு என்ன காரணம் என்று சொல்லுவார் என்று சொன்னால், என் அம்மா இங்கே வந்தால் சொந்தக்காரெல்லாம் வருவார்கள், இங்கே இருக்கிற தொலைபேசியை அழைத்து பேசினால் முதலமைச்சருடைய தொலைபேசின்னு சொல்வார்கள், அந்த மாதிரிலாம் நாம் துஷ்பிரயம் செய்யக்கூடாது என்பதற்காக நான் அழைத்து வரவில்லை என்று சொல்வார்கள். அவர்கள் இறந்த நேரத்திலே அவர்கள் பையில் இருந்ததெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். நெல்லை கண்ணன் அவர்கள் பேசுகிற பேச்சு, அதேபோல் தமிழருவி மணியன் அவர்கள் பேசுகிற பேச்சு, இன்றைக்கும் மிகப்பெரிய எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், உயர்ந்த நிலையை இந்த மக்கள் எட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள், இந்த பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஆசைப்படாதவர்கள் எல்லாம் பேசுகிற பேச்சுகளெல்லாம் பார்க்கிற பொழுது கண்களெல்லாம் குளமாகும் கேட்கிற பொழுது. பெருந்தலைவர் காமராஜரோடு குறித்து ஆற்றிய உரைகள் இன்னைக்கும் என்றைக்கும் மங்காமல் இருக்கும். இந்த நாளிலே நான் ஒன்றும் பெரிய வேண்டுகோள் வைப்பதற்கு அல்ல, ஆனால் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்க்கை குறித்த விவரங்களை அவரோடு இருந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், ஆய்வு செய்தவர்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற பல புத்தக நிலையங்களை நாம் பார்க்கலாம். வாங்கி படித்து பார்க்கிற பொழுது நமக்கு ஆச்சரியமாக திகழும். இது அரசியலுக்காக மட்டுமல்ல, யார் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த துறையில் அவர்கள் வாழ்வதற்கு, ஒரு நேர்மையாக உயர்வதற்கு, தன்னை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் நற்பெயர் வாங்கி கொடுப்பதற்கு, இது போன்ற வரலாற்று சான்றுகளை படிக்கிற பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய ஆற்றல் கிளம்பும். எப்படி மகாகவி பாரதி சொல்வாரோ, எமக்கு கவிதை, எமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று பேசுவதை போல, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை படிக்கிற பொழுது, அவருடைய வாழ்க்கை பாதையிலே நடக்கிற பொழுது நமக்கென்று ஒரு பெரிய சக்தி பிறக்கும், ஒரு ஊக்கம் நமக்குள் கிளர்ந்தெழும். அதற்காகத்தான் ஜூலை 15 என்று சொல்லுகிற அந்த நாள், பெருந்தலைவர் ஐயா அவர்கள் அந்த பிறந்த நாளிலே நாம் பெரிய பொன்னாளாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். கள்ளுக்கடை மறியல் செய்தார் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். கள்ளுக்கு, போதைப் பொருளுக்கு மிகவும் எதிர்ப்பு தெரிவித்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துகிற ஒருவர் தன் வாழ்க்கையிலே எல்லா தவறுகளுக்கும் காரணமாகி விடுவார். எனவே ஒரு பெரிய வேண்டுகோள், இப்பொழுது வந்திருக்கிற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும், அதே போல அந்த அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர் நம்முடைய ஐயா விஸ்வநாதன் அவர்களுக்கும், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் மிகப்பெரிய வேண்டுதல், போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களுக்கும், இன்றைக்கும் சில மாநிலங்களில் போதைப் பொருள் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டிருக்கிறது.
அதே போல நம்முடைய மாநிலமும் அதை தடை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த இந்த 124வது பிறந்த நாளில் நாம் ஒரு சபதமாக எடுப்போம். அவர் பிறந்த இந்த பொன்னாளில், நன்னாளில் அவர் பாதையில் நடந்து படிப்பவர்கள் சிறப்பாக படிக்கவும், தொழில் செய்பவர்கள் சிறந்த தொழில்களை அதிலே தன்னுடைய முழு முயற்சியும் ஈடுபாட்டை காட்டவும், அதே போல தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து நடப்பதற்கும் பெருந்தலைவர் காமராஜர் என்ற ஒரு மாமனிதர் நமக்கு எடுத்துக்காட்டாக, நமக்கு வழிகாட்டியாக, நமக்கு ஒரு நல்ல ஆசானாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிறந்த நாளிலே அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதோடு, காங்கிரஸ் என்ற பேரியக்கம் இந்த நாட்டை இன்றைக்கு வழிநடத்திய காலங்களிலும் சரி, இனி வழிநடத்த போகிற காலங்களிலும் சரி, இன்றைக்கு இருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற கட்சியினுடைய ஒரு மாபெரும் தலைவராக இருக்கிற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய ஐயா வசந்தகுமார் அவர்கள் சொல்வதை போல வருங்காலத்திலே இன்னும் பிரதமராக அவர் வந்து அந்த இடத்தை இருந்து மக்கள் பணி செய்கிறார் என்பதை பார்ப்பதற்கு மிக ஆர்வமாக இருக்கிறோம். அதே போல் நம்முடைய கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய இளைஞர் பட்டாளங்களை அவர்கள் வழிநடத்துவது மட்டுமல்ல, அவருடைய இயல்பு எளிமை, எதை கேட்டாலும் உடனே அப்படியா என்று ஒரு சிரித்த முகடு சொல்லுகிற அந்த பாவனைகள் எல்லாம் காங்கிரஸ்காரர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய வழியே வந்தவர்கள், நம்முடைய ஐயா நம்முடைய வசந்தகுமார் அவர்களை போன்றவர்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டியவைகள். அந்த வழியிலே நான் நடப்போம். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த வசந்த் தொலைக்காட்சிக்கும், இதை ஒளிப்பதிவு செய்து இன்னும் இதை ஒளிபரப்ப இருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பிலும் என்னுடைய தனிப்பட்ட சார்பிலும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு வணக்கம், வந்தே மாதரம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பை பெரிதாக மதிக்கும் உங்கள் சகோதரன் கரைசுத்துப்புதூர் கவிப்பாண்டியர். ஜெய்ஹிந்த். பெருந்தலைவர் காமராஜர் நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.